This is Madhu from Metaflame. Array சீரீஸ்ல இருந்து ப்ராப்ளம் 11 டாபிக் நேம் வந்து பேர் வித் கிவன் சம். சார்ட்டட் அரேல பேர் வித் கிவன் சம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நார்மலாகவே டூ சம் ப்ராப்ளம் வந்து பார்த்துருப்பீங்க. லீட் கோடில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதே இது சார்ட்டட் அரேல பண்ணால் இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின் அண்ட் நாங்கள் வந்து எங்களோட மெட்டாஃப்ளேம் சேனல்லேருந்து ஆப்டிமைஸ்ட் அப்ரோச் தான் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க, கான்செப்டை ஸ்டோரி மாதிரி லிசன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் அதே மாதிரி மெத்தடில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரிமெம்பர் பண்ணுறதுக்கும் சரி. ஏன்னா நீங்கள் லாஜிக்கை எப்பயுமே வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா மெமரைஸ் பண்ணாதீங்க. லைக் என்னென்னா இப்படி தான் சால்வ் பண்ணணும், இந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். பேட்டர்ன்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கோ த்ரூ பண்ணணும். லேர்ன் பண்ணி அடிக்கடி வந்து அதை கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தடை நம்ம எதில் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பாயிண்டர் அப்ரோச். ஸோ நான் 2 பாயிண்டர் அப்ரோச் அப்படின்னாலும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். 2 பாயிண்டர் வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக சால்வ் பண்ணலாம். நீங்கள் இப்போ இந்த 2 பாயிண்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலன்னா நீங்கள் வந்து நார்மலாக எது யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஆப்டிமைஸ்டாக இருக்காது. சரியா? ஸோ அதனால நாங்கள் வந்து இந்த 2 பாயிண்டர் அப்ரோச் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 2 3 4 5 6 அப்படி 4 and 6 இருக்குது அரேயில். இதில் நம்மளோட டார்கெட் 6. அதாவது இந்த அரேயில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு 2 எலிமெண்ட்டை ஆட் பண்ணால் நம்மளுக்கு டார்கெட் வந்து 6 அப்படிங்கிறது வரப்போகுது. நம்மளோட அவுட்புட் வந்து 2, 4. ஏன்னா இந்த அரேயில் 2 and 4 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா டார்கெட் 6ங்கிறது வரும். ஸோ நம்ம இந்த 2 and 4 தான் அவுட்புட்டாக எழுத போகிறோம். ஸோ இதோட அப்ரோச்சை நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நான் முதல்ல அசைன் பண்ணிக்கிறேன். ரைட் இஸ் ஈக்குவல் டு அரே டாட் லென்த் -1 அசைன் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, உங்களோட லெஃப்ட் பாயிண்டரில் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த கர்சர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சொல்ல உங்களுக்கு நல்ல லாஜிக் புரிஞ்சிடும். ஸோ லெஃப்ட்டில் வந்து நான் லெஃப்ட் பாயிண்டர் 0வை காட்டுது. அதாவது 0ங்கிற பாயிண்டர் வந்து இந்த 1ங்கிற எலிமெண்ட்டை காட்டுது. இந்த ரைட் பாயிண்டர் எதை காட்டுது அப்படின்னா இந்த 6 பாயிண்ட் அவுட் பண்ணுது இனிஷியலாக. ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு இப்படி இருக்குது. கரெக்டாக? நீங்கள் வந்து எந்த கண்டிஷன் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக இந்த மாதிரி தான் கண்டிஷன் வச்சுக்கணும். 2 பாயிண்டர் அப்ரோச்சில் பொதுவாகவே உங்களுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பாயிண்டரும், அதாவது இந்த லெஃப்ட் பாயிண்டர் வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும் லூப் நடக்கும்போது. இந்த ரைட் பாயிண்டர் ஒன்றா கொஞ்சம் டிக்ரிமெண்ட் ஆகிட்டு போகும். இந்த 2 பேரும் எப்போ மீட் பண்ணுறாங்களோ நீங்கள் உங்களோட லூப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரே ஒரு கண்டிஷன் எழுத போகிறீங்க. லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட். இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ நீங்கள் லூப்பை விட்டு வெளியே வந்துடலாம். ரைட்? ஸோ நீங்கள் வைல் லூப் யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு. ஸோ நான் அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இனிஷியலாக நீங்கள் ஒரு வேரியபிள் வச்சுக்க போகிறீங்க. என்ன வேரியபிள்? சம்முங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்க போகிறீங்க. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த 1 and 6ஓட சம்மை ஃபைண்ட் பண்ணணும். 1 and 6ஓட சம் என்னது? அதாவது லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர் பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய சம்மை ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 7. கரெக்டாக? இப்போ உங்களோட 7ங்கிறது உங்களுடைய சம்மோட வேல்யூ. கரெக்டாக? உங்களோட டார்கெட் என்னது? 6. சரியா? ஸோ இப்போ உங்களோட சம் வந்து கிரேட்டர் தென் டார்கெட்டா லெஸ் தென் டார்கெட்டான்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுடைய சம்மோட வேல்யூ இஸ் லெஸ் தென் டார்கெட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களோட சம்மு வந்து 7. கரெக்டாக? உங்களோட டார்கெட் வந்து 6. உங்களோட சம் ஆனால் கிரேட்டர் இந்த இடத்துல. ஸோ நாங்கள் இருங்க, இந்த கண்டிஷன் வச்சே போவோம். சம் இஸ் கிரேட்டர் தென் டார்கெட். கரெக்டாக? ஸோ இந்த கண்டிஷன் இருந்தால் என்ன பண்ணலாம்? அதாவது 7 இஸ் கிரேட்டர் தென் 6 அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ரைட் பாயிண்டரை 1 குறைக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ ரைட் பாயிண்டரை 1 குறைக்கணும். ஏன் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன். அப்போ என்னோட ரைட் பாயிண்டரை 1 குறைச்சேன்னா 0 1 2 3 என்னோட பாயிண்டர் எங்கே வந்துடும் அப்படின்னா 3 வந்துடும். அதாவது நான் 6லேருந்து 4க்கு போகிறேன். என்னோட ரைட் வந்து 4 இப்போ மென்ஷன் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கு. சரியா? அதாவது 4ங்கிறது 3rd பொசிஷனை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. நான் இப்போ 3ங்கிற பொசிஷனுக்கு வந்துட்டேன். ஓகேயா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய சம் எவ்வளோ? 7. உங்களோட டார்கெட் எவ்வளோ? 6. ஸோ உங்களுடைய சம் வந்து கிரேட்டராக இருக்குது டார்கெட்டை விட அப்படின்னா நம்ம எதுக்கு பெரிய வேல்யூஸ் எடுக்கணும்? நம்ம சின்ன வேல்யூஸை வச்சே நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம்ல. எதுக்கு தேவையில்லாமல் வந்து பெரிய வேல்யூஸ் பக்கம் போகணும்? ஸோ டார்கெட்டை விட பெருசாக போனாங்க அப்படின்னா நம்ம குறைக்கணும். டார்கெட்டை விட சிறுசாக இருந்தாங்கன்னா நம்ம கூட்டணும். அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுங்க நான் இன்னொரு தடவை ஒரு ஐட்ரேஷன் போகும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நான் என்னோட கரண்ட் பாயிண்டர் எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது? 4 பாயிண்ட் அவுட் பண்ணுது. கரெக்டாக? அப்போ 4 பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அடுத்த லூப்பில் 1 and 4 அகைன் ஆட் பண்ணுவேன். கரெக்டாக? இப்போ 1 and 4 ஆட் பண்ணனா என்னோட வேல்யூ என்னது? 5. கரெக்டாக? ஸோ இப்போ 5 என்னோட கரண்ட் சம் என்னது? 5.
ஸோ என்னோட 5ங்கிறது என்னோட சம். கரெக்ட்டா? என்னோட 5ங்கிறது என்னோட சம். என்னோட டார்கெட்டுங்கிறது 6. கரெக்ட்டா? இப்போ என்னோட 6 அண்ட் 5 வந்து நான் பார்ப்பேன். என்னோட 6 பெருசா, என்னோட சம் இஸ் லெஸ் தென் டார்கெட். கரெக்ட்டா? இப்போ சம் வந்து 5, டார்கெட் வந்து 6. ஸோ நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்டின்னா, சம் வந்து 5, டார்கெட் 6. இது லெஸ்ஸுங்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா, என்னோட லெஃப்ட் பாயிண்டர என்னோட டார்கெட்ட விட என்னுடைய சம் வந்து சின்னதா இருக்கிறதுனால, என்னோட லெஃப்ட் பாயிண்டர நான் இன்கிரிமென்ட் பண்றேன். ஸோ என்னோட லெஃப்ட் பாயிண்டர் இப்ப கரெக்ட்டா எத பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்டின்னா, 2ங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ என்னோட லெஃப்ட் பாயிண்டர் 1 இன்கிரிமென்ட் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன பாயிண்ட் அவுட் பண்ணுது. புரியுதா? ஸோ இப்ப என்ன பண்றேன் அப்டின்னா, என்னோட 2 என்னோட லெஃப்ட் பாயிண்டர்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டையும், என்னோட ரைட் பாயிண்டர் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த 4ங்கிற எலிமெண்ட்டையும் நான் என்ன பண்றேன்னா, இப்ப திருப்பி ஆட் பண்றேன். அப்படி ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன வருது? 6 வருது. ஸோ நான் இப்ப செக் பண்ணுவேன். என்னுடைய சம் வந்து இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும்ல. அதுதானே பேஸ் கண்டிஷன். ஸோ என்னன்னா சம் வந்து ஈக்குவல் டூ நம்மளுக்கு டார்கெட் ஆயிடுச்சுன்னா, நம்ம என்ன சொல்லிடலாம், 2மே மீட் ஆயிடுச்சு. அதாவது மீட் ஆயிடுச்சுங்கிறத விட, நம்மளுக்கு டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் அப்டின்னா, அந்த பர்ட்டிகுலர் எலிமெண்ட்ட நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ டார்கெட் எலிமெண்ட்ட நம்ம என்ன பண்ணிடலாம்? பிரிண்ட் பண்ணிடலாம். அப்படி ஒரு வேள நம்மளுக்கு ஃபுல்லா ஐட்ரேட் பண்ணி, இந்த ஐ இஸ் இது வந்து ட்ரூ ஆயிடுச்சு. லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட்டுங்கிற கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயி வெளிய வந்துருது அப்டின்னா, நம்ம என்ன பண்ணிரணும் அப்டின்னா, நோ பேர் ஃபவுண்ட் ஃபுல்லாவே இதாகி வந்துருச்சு அப்டின்னா. புரியுதா? சப்போஸ் உங்களுக்கு எந்த வேல்யூவுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க லூப் விட்டு வெளிய வந்ததுக்கப்புறம், நோ பேர் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாரி. எனக்கு வந்து எதுவுமே இல்ல. இந்த வேல்யூஸ் எதுவுமே ஆட் ஆனாலும் எனக்கு டார்கெட் வேல்யூ வரல அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க அந்த மாதிரி நீங்க ரிட்டர்ன் பண்ணிரலாம். ஸோ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரி கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த பேட்டர்ன ஞாபகம் வச்சுட்டு, நீங்க மத்த சம்மும் சால்வ் பண்ற மாரி இருக்கும். ஸோ நான் இனிஷியலா என்ன பண்ணிடுறேன், ஒரு அரே டிக்ளேர் பண்ணிட்டு, நான் என்னோட வைல் லூப் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சாரி, வைல் லூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர் கிரியேட் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ என்னுடைய இன்ட் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒண்ணு வச்சுக்கிறேன். என்னுடைய இன்ட் ரைட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு என்ன வச்சுக்கிறேன், அரே டாட் லென்த் -1 வச்சுக்கிறேன். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னுடைய லூப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். என்னோட லூப்ல வந்து லெஃப்ட் என்னுடைய லெஃப்ட் வந்து எப்போ லெஸ் தென் ரைட்டா இருக்கிற வரைக்கும். நான் அந்த கண்டிஷன் ஏற்கனவே சொன்னேன். என்னுடைய லெஃப்ட் ரைட்ட விட லெஸ்ஸர் தென்னா இருக்கிற வரைக்கும், அந்த பாயிண்டர் இருக்கிற வரைக்கும் நான் அந்த லூப்ப வந்து ஐட்ரேட் பண்ண போறேன். ஓகே. ஸோ என்னுடைய இன்ட் சம், அதாவது ஒண்ணும் இல்ல. என்னுடைய சம்மோட வேல்யூவ நான் இப்ப கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? அப்ப என்னோட சம்மோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பேன்? என்னுடைய லெஃப்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த எலிமெண்ட், அதாவது அரேல என்னோட லெஃப்ட் பாயிண்டர் பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய எலிமெண்ட்டையும், என்னோட அரேல என்னுடைய ரைட் பாயிண்டர் பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய எலிமெண்ட்டையும் நான் ஜஸ்ட் ஆட் பண்ணிருவேன். ஆட் பண்ணி சம்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னுடைய டார்கெட், இஃப் அந்த பேஸ் கண்டிஷன் நம்ம ட்ரூ ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடலாம்ல. ஸோ என்னுடைய சம் வந்து ஈக்குவல் டு என்னோட டார்கெட்டா இருந்துச்சுன்னா, ஸோ என்னோட டார்கெட்டா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ நான் அத பிரிண்ட் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, என்னுடைய அந்த வேல்யூவ வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் போட்டு, நான் அந்த வேல்யூவ பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? ஏஆர்ஆர் லெஃப்ட் இதுக்கு வந்து நம்ம தனியா கூட கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ம் அந்த எலிமெண்ட்ட எலிமெண்ட் வேணும் அப்படிங்கிறதுனால, அரே ஆஃப் லெஃப்ட் பிளஸ் ஒரு எம்ப்டி ஸ்ட்ரிங் போட்டுட்டு, திருப்பி பிளஸ் ஆப்பரேட்டர் கன்கேட்டினேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு, அரே ஆஃப் ரைட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஓகே. எனக்கு தெரிஞ்சு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதை பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒன்றை யூஸ் பண்ணிடணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா மெயின் இதுல இருந்து நம்மளுக்கு வெளியே வந்துடும். ஓகே. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிட்டர்ன் ஆர் எய்தர் பிரேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே வைல் லூப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பிரேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வெளியவும் இது பிரிண்ட் பண்ணணுங்கிறதுனால லெட்ஸ் கோ வித் ரிட்டர்ன் இட் செல்ஃப். ஸோ ஃபங்க்ஷன் விட்டே நம்மளுக்கு வெளியே வந்துடும். அதனால ரிட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஸ் இஃப் போட்டு எல்ஸ் இஃப் போட்டு என்ன கண்டிஷன் கொடுக்கணும்? சப்போஸ் என்னோட சம் இஸ் லெஸ் தென் டார்கெட். ஸோ நான் அந்த ஸ்டோரியிலே சொன்னேன், சம் இஸ் லெஸ் தென் டார்கெட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நம்ம லெஃப்ட்டை வந்து ப்ளஸ் அதாவது லெஃப்ட் பாயிண்டரை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம இது பண்ணணும். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் இதுவும் இல்லை, என்னோட சம் வந்து
சம் வந்து கிரேட்டர் தென் டார்கெட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ரைட் பாயிண்டர நான் டிக்ரிமென்ட் பண்ணுவேன். கரெக்ட்டா? ஸோ இவ்வளோதாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் வெளிய வந்துட்டு, நம்ம சிஸ்டம் டாட் சப்போஸ் நம்மளுக்கு எந்த ஒரு எலமெண்ட், எந்த ஒரு இடத்துலயுமே நம்மளுக்கு டார்கெட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி println போட்டு, நோ பேர் ஃபவுண்ட் ஆர் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாரி நான் ரிட்டர்ன் பண்ணிருவேன். ஓகேயா? ஸோ இவ்வளோதாங்க கோடு. நான் சொன்ன மாரி எல்லாமே ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஆக்சுவலா ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, நம்ம இத வந்து வைல் லூப்க்கு வெளிய ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம வைல் லூப்க்கு வெளிய ரிட்டர்ன் பண்ணல இத வந்து. இத வைல் லூப் வெளிய ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ கட் பண்ணிட்டு ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, ஒண்ணும் இல்ல. டார்கெட் வேல்யூ நான் வந்து அசைன் பண்ணல. ஸோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இன்ட் டார்கெட் அப்படிங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க ஃபங்ஷன்ல பாஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் டைரக்ட்டா அசைன் பண்ணி பண்றேன். எப்படினாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இது பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோட் வந்து வொர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இட்ஸ் கிவிங் 2 அண்ட் 4 கரெக்ட்டா? ஸோ இப்போ நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கோட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இத விட உங்களுக்கு ஈஸியா எதுவும் சொல்லி தர முடியுதா? அப்படிங்கிறத நாங்க என்னன்னு பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனலுக்கு. ஸோ தேங்க் யூ ஆல்.